பாரு இந்த சிங்கம் இங்கே தான் வந்து உட்காந்துக்குது, சச்சம் இங்கே தான் நத்தின்னு தான் இருக்குது, இங்கே தான் நீ வந்த, இங்கிருந்து தான் நீ போன, இங்கே தான் நீ வரணும், நீ வரலன்னு யார் பிரச்சனை? கதவு திறந்து தான் இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தான் செய்யுது. யாருன்னா வர முடியாதுன்னா இருக்குதா என்ன? கிடையவே கிடையாது. புரியுதா? இதான் நன்றி. ஏன் அவன் இவ்வளோ செஞ்சுக்கிறான், என்னை பார்க்க வந்தான், என்னை பார்த்துட்டு போயிட்டான், அன்றைக்கி பார்த்துட்டு போயிட்டான், அன்றைக்கி குடி சேர்ந்ததுன்னு போயிட்டான், இன்றைக்கும் பார்த்துட்டு கூட போயிடலாம், யாருக்கு தெரியும்? இன்றைக்கி பார்த்துட்டு இங்கேருந்து கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. போனவன் போனாண்டி, வந்தவன் வந்தாண்டிலாம் இல்லை, வந்தாவா போனா போ. ஆனால் நான் எப்படி தான் இருக்க போகிறேன்? உதவுறதுன்னு ஆயிடுச்சு யாருக்கு? எல்லாருக்கும் தான். இவருக்கு தான் உதவும், இவருக்கு உதவ மாட்டேன்னா நன்றியா எதுன்னு கேட்குறேன். அந்த மாதிரி ஒருத்தர் எனக்கு நன்றி உள்ளவர், அவருக்கு நான் கடமைப்பட்டுக்கிறேன். நன்றி கடன் அது பேர். அது எப்படி நேற்று இருந்துட்டு நீ கடன் கொடுத்துட்டியாண்ணா? நன்றியெல்லாம் திருப்பி கொடுக்க முடியாதுங்க. காலத்தால் செய்த உதவி சிறிதினும் மான பெரியது, ரொம்ப பெருசு. நீ அந்த விக்கில் எடுத்துக்கும் போது ஒரு தண்ணி கொடுத்தானே, அந்த பஸ்லேருந்து விழும்போது உன்னை அப்படி பிடிச்சி விட்டானே, ட்ரெயினில் இருக்கும்போது அப்படி கூப்பிட்டு, உனக்கு தெரியாது, உன்னை சுற்றி நிறைய பேர் உனக்கு உதவிட்டாங்க, நீ கண்டுக்காமல் கூட இருக்கலாம். அதனால் நீ இருக்கிறதுக்கே நன்றி சொல். உன்னால் மட்டும் ஆனதில்லை நீ இருக்கிறது. நீ பெரிய அது உன்னால் மட்டும் ஆனது கிடையாது. உன்னை 2 பேர் வர வச்சாங்க. 2 பேர் என்ன பண்ணாங்க? வர வச்சாங்க. ஒருத்திக்கு பாலை கொடுத்துக்கிறான், அங்கே போய் சப்பி என்ன பண்ண பிடிச்சிட்டு சைவம் அசைவம் இப்போ பேசிங்கிற நாய். தூமை திரண்டு வந்த நீ தூமை பையன், உனக்கு புரியல, இதான் ஆன்மீகம். நான் ஒரு தூமை பையன்னு புரிஞ்சுக்கிது பாரு, அவன் தான் ஆன்மீகவாதி. நான் புனிதமானவன் சொல்கிறேன், எவனுமே ஆன்மீகவாதி கிடையாது. நான் யார் தான்? தூமை திரண்டு தான் வந்தேன், எங்கள் அம்மா புனிதமானவன் சொல்லணும். பொம்பளை அசிங்கன்னு சொல்கிற நாய் எப்படி ஆன்மீகவாதியாக இருக்க முடியும்? பொம்பளை வானான்னு விட்டு ஓடுற நாய், அவெல்லாம் சம்மந்தமே இல்லாத, ஆன்மீகத்துக்கும் கடவுளுக்கும் இயற்கைக்கும் சம்மந்தமே இல்லை, இயற்கைக்கும் கூட சம்மந்தம் இல்லாத மனிதர்கள்.